மண்ணடி காளிகாம்பாள் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர் மீது பாலியல் வன்கொடுமை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சாலமன், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னை சாலி கிராமத்தை சேர்ந்த 30 வயது பெண் தொகுப்பாளர் ஒருவர் காளிகாம்பாள் கோயிலில் பணியாற்றக்கூடிய அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி என்பவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடி செய்து தன்னை கருக்கலைப்பு செய்ததாக புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் மொத்தம் 6 பிரிவின் கீழே, அதாவது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தல், கருச்சிதைவு உண்டாக்கும் குற்றத்தில் ஈடுபடுதல், ஆபாசமாக திட்டுதல், கொலை மிரட்டல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆகிய 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக தொடர்ச்சியாக கார்த்திக் முனுசாமி என்பவர் தலைமறைவாக இருந்து வந்ததால் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்ட நிலையில நேற்று கொடைக்கானலில் பதுங்கியிருந்த அர்ச்சகரான கார்த்திக் முனுசாமியை விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் தனிப்படை போலீசார் கைது செய்து அவரை தற்போது விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் மீது ஏற்கனவே 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து இவர் மீது பாலியல் தொல்லை கொடுத்தல் என்ற பிரிவை நீக்கி தற்போது பாலியல் வன்கொடுமை என்ற பிரிவை தற்போது கார்த்திக் முனுசாமி மீது விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் சேர்த்துள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே 6 பிரிவின் கீழே சேர்க்கப்பட்ட நிலையில் ஒரு பிரிவு நீக்கப்பட்டு தற்போது மீண்டும் ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இவரிடம் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குற்றத்திற்கு பின்னால் வேறு யாரேனும் உள்ளனரா அல்லது பாதிக்கப்பட்ட பெண் பல பேர் மீது புகார் கொடுத்திருப்பதால் அந்த புகார் கொடுக்கப்பட்ட நபருக்கு இந்த குற்றத்தில் தொடர்புடையதா என்பது தொடர்பாக தீவிரமாக கார்த்திக் முனுசாமி மீது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அடுத்து அவர் நீதிமன்ற காவலில் ஆஜர்படுத்த உள்ளதாக தகவல் ஒன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.